ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம 2022ல ரிலீஸ் ஆன தி லாஸ்ட் கிளைண்ட் அப்படிங்கிற ஒரு வேற லெவல்ல ஒரு வித்தியாசமான ட்விஸ்ட் இருக்கிற ஒரு சைக்கோ கில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்மளுடைய சேனல்ல சைக்கோ கில்லர் படம் போட்டு நினைக்கிறேன். இது நார்மலான சைக்கோ கில்லர் படம் மாதிரி இல்லாம ஒரு வேற லெவல்ல ட்விஸ்டோட இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோடைய ஒன்லைனர் என்னன்னா, சிட்டிக்குள்ள நிறைய பெண்கள் சாகடிக்கப்படுறாங்க. அதுவும் சாதாரண பெண்கள் கிடையாது. தொடர்ந்து பிரெக்னெண்டா இருக்கிறவங்க மட்டுமே கொலை செய்யப்படுறாங்க. அதுவும் சாதாரணமா இல்ல. அந்த பெண் வந்து உயிரோட இருக்கும்போதே வயிற்றுல இருக்கிற கருவை கிழிச்சு எடுத்து அந்த மாதிரி ஒரு கொடூரமான கொலை பண்ணிட்டு இருக்கான் ஒரு சைக்கோ கில்லர். ஸோ அவனை பிடிக்கிறதுக்காக ஒரு பக்கம் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியேற்பட்ட ஒரு சைக்கோ கில்லர் தான் நம்ம ஹீரோயினை மீட் பண்றாங்க ஒரு கட்டத்துக்கு மேல. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு, அந்த சைக்கோ கில்லர் யாரு, ஏன் அந்த மாதிரியான கொலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறத ரொம்பவே ட்விஸ்டோடவும் சஸ்பென்ஸோடவும் சொன்ன படம் தான் தி லாஸ்ட் கிளைண்ட். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சுக்கோங்க. சரி வாங்க இந்த படத்தோடைய கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு காமிக்கிறாங்க. இவ ஒரு ப்ராஸ்டிடியூட். ஒரு நாள் அவ வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியில வரும்போது தெரியுது அவ பிரெக்னெண்டா இருக்கா அப்படிங்கிறது. இப்ப அப்படியே ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கா அவளுடைய வீட்டுல. அந்த டைம்ல யாரோ காலிங் பெல் அழுத்துறாங்க. ஸோ யாருன்னு போய் பார்க்கும்போது ஒரு கடைக்காரன் தான் போல. இவ ஏதோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்கிட்ட கடன் வாங்கியிருப்பா போல. ஸோ அதை வசூல் பண்ணதுக்காக தான் வந்திருக்கான். அவனும் அந்த பொண்ணு கிட்ட காசு வாங்கி எவ்வளவு நாள் ஆகுது, திருப்பி தர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில வச்சிருந்த பணத்தை பிடிங்கிட்டு போயிடுறான். ஸோ அவளும் அப்படியே ரொம்ப ஃபீலிங்கா கதவெல்லாம் சாத்திட்டு வந்து உட்காந்துருப்பா. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா காலிங் பெல் மறுபடியும் அடிக்கும். எங்க போனவன் தான் திரும்ப வந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பயத்தோடவே போய் பார்க்கும்போது பார்த்தா எவனோ ஒருத்தன் ஆபரேஷன் தியேட்டர்ல டாக்டர் போட்டிருக்க மாதிரி மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வந்து நிற்கிறான். யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்கும்போது அப்படியே பார்த்தா கையில ஒரு இன்ஜெக்ஷன் வச்சிருக்கான். ஸோ இதை பார்க்குற இந்த பொண்ணு பயந்து போய் கதவை சாத்திட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கதவை சாத்தும் போது டக்குன்னு உள்ள வந்துடுறான். அது மட்டும் இல்லாம அந்த இன்ஜெக்ஷனை போட்டு விட்டாரான். இதனால அந்த பொண்ணு மயங்கி விழுந்துடுறா. கொஞ்ச நேரத்துல காமிக்கிறாங்க. பார்த்தா அதே பொண்ணு மயக்கமான நிலைமையில அவங்க வீட்டு கிச்சன்ல கட்டி போட்டு வச்சிருக்கான் அந்த சைக்கோ. இப்போ அந்த பொண்ணு மயக்கம் தெளிஞ்சு கண்ணை முடிச்சிடறா. பார்த்த உடனே பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. அவ வாயும் சேர்த்து தான் கட்டி போட்டு வச்சிருக்கான். இருந்தாலும் அவ கத்திக்கிட்டே இருக்கா. இந்த டைம்ல அந்த சைக்கோ என்ன பண்றான்னா, ஒரு கத்தியை எடுத்து அந்த பொண்ணு சுயநினைவா இருக்கும்போது வயிற்றுல இருக்கிற கருவை கிழிச்சு அந்த கருவை எடுத்து ஒரு பாட்டில்ல வச்சிடறான். அந்த பொண்ணு அப்படியே வழியில கதறா. பிளட் லாஸ் ஆகி அந்த இடத்துல அவ செத்து போறா. அதே போல அந்த கருவுமே அந்த பாட்டிலுக்குள்ளே அழிஞ்சு போகுது. அப்படியே சீனை கட் பண்ணி இந்த படத்தோட டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்ப காமிக்கிறாங்க இல்லையா, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர். அந்த ஏரியாவிலே அவங்க தான் எக்ஸ்பென்சிவான டாக்டர்னா பார்த்துக்கோங்களேன். நிறைய ஃபீஸ் வாங்குவாங்க. ஸோ அப்படியேப்பட்ட ஒரு பெரிய டாக்டர் தான் இவங்க. இவங்களுக்கு ஸ்கூல் போற அளவுக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க. ஹீரோயின் அவளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து டிவி பார்த்துட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது தான் நியூஸ் ஓடுது. என்ன அப்படின்னா, இப்ப ரீசெண்டா ஒரு கொலை நடந்துச்சு இல்லையா, அந்த கொலையை பத்தி தான் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, அதுவும் இந்த பிரெக்னென்ட் லேடிஸை மட்டும்தான் கொலை பண்றான் ஒரு சைக்கோ கில்லர். அதுவும் பிரெக்னெண்டா இருக்கிறவங்களை மட்டுமே தேடி தேடி கொலை பண்றான். அவனை சீக்கிரமா பிடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவன் கடைசியா கொலை பண்ண வீட்டுல செவுத்துல ஒரு வாசகம் எழுதியிருக்கான். என்ன அப்படின்னா, நான் தனிமையில இருக்கேன், யாராலையும் என்ன பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகம். இதை கேட்ட உடனே ஹீரோனுக்கு ஏதோ ஒரு ஞாபகம், இதை நம்ம எங்க கேள்விப்பட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கு. ஸோ அந்த டைரியில எடுத்து புரட்டி பார்க்கும்போது அந்த டைரியில அந்த வாசகம் எழுதிருக்கு. ஸோ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கா. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ரிலாக்ஸா விட்டுறா. அடுத்த நாள் ஹீரோயின் வழக்கம் போல ஆபீஸ்க்கு வந்துட்டா. பக்கத்துல இன்னொரு பில்டிங் இருக்கும். அதுவும் கண்ணாடி பில்டிங் தான். அங்க ஒருத்தரப்பா அவனும் ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு. இது மாதிரி கண்ணாடி வழியா பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பாங்க போல. ரெண்டு பேருமே பார்க்கும்போது ஹாய் ஹாய் சொல்லிக்கோங்க. அதே போலதான் இப்போ ஹாய் சொல்லிக்கிறாங்க. இப்போ வழக்கம் போல ரெண்டு பேருமே அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் அவளோட டேபிள்ல உட்கார்ந்து இருக்கும்போது வெளியில ஹீரோயினோட அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அவங்க தான் வர எல்லாருக்குமே என்ட்ரி போட்டு உள்ள அனுப்புவாங்க. அங்க ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்கு. ஹீரோயின் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி போய் பார்க்கும்போது ஒரு மொட்டையை நின்று அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அசிஸ்டன்ட்டோ, மேடம் இவரு நேத்து தான் உங்களை மீட் பண்ணதுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தாரு, நேத்து வரல, இன்னைக்கு வந்திருக்காரு, அலோ பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஹீரோயினும் சரி ஓகே நான் இப்போ ஃப்ரீயா தான் இருக்கேன், அனுப்பிச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுடைய கேபினெட்டுக்கு போயிட்டாங்க. அந்த மொட்டை உள்ள வந்ததும் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது அந்த மொட்டை சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் இந்த உலகத்திலே ரொம்ப தனிமையாயிட்டேன், என்னால தனியா வாழ முடியல, அதனால நான் ஒரு தப்பான முடிவு எடுத்தேன், ஆனா அது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சது, அதனால அதை விட்டு வெளியில வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஓ சூசைட் ட்ரை பண்ண அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது, ஆமா சூசைடுங்கிறது கோழைங்க எடுக்கிற முடிவுன்னு சொல்லிட்டு நான் அதுல இருந்து பின்வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகே என்னதான் பிரச்சனை, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இவன் நிறைய விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறான். இவன் பேசுறதே ஒரு மாதிரி வியர்டா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அது மட்டும் இல்லாம அவன் மேல ஏதோ ஒரு டவுட் வர மாதிரி இருக்கு. இந்த சமயத்திலாம் பேசிக்கிட்டு, மேம் உங்க பொண்ணு எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஹீரோனுக்கே ஷாக் ஆகுது. எனக்கு பொண்ணு இருக்கு, இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் தெரியுது. பார்த்தா பின்னாடி அவங்களுடைய பொண்ணுடைய போட்டோ இருக்கு. ஓகே அதை வச்சு நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ரிலாக்ஸ் ஆகுறாங்க. இந்த சமயத்துல அந்த மொட்டையோ நான் ரெஸ்ட்ரூம் போகணும், ரெஸ்ட்ரூம் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் சொல்றாங்க. இந்த சமயத்துல ஹீரோனுக்கு அந்த மொட்டை மேல டவுட் இருக்கும். அவனுடைய பேக்கை செக் பண்ணலான்னு செக் பண்ணும்போது ஒரு டிக்கெட் இருக்கு. அதுவும் ஹீரோயின் பேர்ல ஒரு பஸ் டிக்கெட் புக் பண்ணியிருக்கான். யாரா இவன் நம்ம பேர்ல பஸ் டிக்கெட் புக் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த சமயத்துல யாருக்காவது கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்றேன். இந்த டைம்ல பாத்ரூம் போனவனும் வெளியில வந்துட்டான். என்னுடைய பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனையா, நான் உங்களை பார்க்க போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த
மொட்டை சொல்ல ஆரம்பிக்கிறான், என்ன டாக்டர் நீங்க எவ்வளவு எக்ஸ்பென்சிவான டாக்டர், நான் எவ்வளவு காசு கொடுத்து உங்களை பார்க்க வந்திருக்கேன் தெரியுமா, 1 ஹவருக்கு அவ்வளவு பே பண்ணிருக்கேன், நீங்க 1/4 மணி நேரம் தான் இருந்துட்டு இப்போ நீங்க போறேன்றீங்க, இன்னும் 3/4 மணி நேரம் தானே இருந்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினால எதுவுமே பேச முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல எப்படியாவது இவங்ககிட்ட அந்த தப்பிக்கணுங்கிற முடிவு எடுக்கிறாங்க. இந்த சமயத்துல அங்க இருந்து ஓடலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது டக்குன்னு அந்த மொட்டையோ ஹீரோயினை பிடிச்சிடறான். 2 பேருக்கும் கொஞ்சம் கைகலப்பாகுது. இந்த சமயத்துல ஹீரோயின் அந்த மொட்டையை கடிச்சு வச்சுட்டு அப்படியே வெளியில ஓடுறா. அந்த சமயத்துல எல்லாமே லாக் ஆயிருக்கு அந்த டாய்லெட் தவிர. அந்த டாய்லெட்ல போய் பார்க்கும்போது பெரிய ஷாக். என்ன அப்படின்னா அந்த அசிஸ்டன்ட் கழுத்து அறுக்கப்பட்ட நிலைமையில அப்படியே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக தான் அந்த டாய்லெட்டுக்கு வந்திருப்பான் போல. அந்த மொட்டை ரத்தமோ கழுத்துல இருந்து கொட்டிக்கிட்டு இருக்கு. அந்த ரத்தத்தை நிப்பாட்டலாம்னு சொல்லிட்டு கை வச்சு தடுப்பான். ஆனா ஆல்ரெடி அந்த அசிஸ்டன்ட் இறந்து போயிட்டா. இந்த இடத்துக்கு கரெக்டா அந்த மொட்டை வந்துடுறான். என்ன டாக்டர் பயந்துட்டீங்களா, தெரப்பி பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. நான் உங்கள்ட்ட எதுவுமே கேட்கல, எனக்கு தெரப்பி மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படியே கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஹீரோனை கை கால் வாய் எல்லாமே கட்டி போட்டு வச்சிருக்கான் அந்த சைக்கோ. எனக்கு நீங்க தெரப்பி மட்டும் கொடுங்க, நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினும் சரி ஓகே நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், உனக்கு தெரப்பி பண்றேன், ஆனா என் கை கால் கட்டு எல்லாமே அழுத்து விடு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட தான் கத்தி இருக்கே, உங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டையும் கட்டை எல்லாத்தையுமே அழுத்து வர்றான். சரி ஓகே நீ படுத்துட்டு கண்ணை முடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தெரப்பி பண்ண ஆரம்பிக்கிறா. சரி ஓகே இப்போ உனக்கு 10 வயசு, நீ அப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன அப்படின்னா எனக்கு சின்ன வயசுல எனக்கு ஒரு தம்பி இருந்தான், அவன் கொஞ்ச நாள்ல இறந்து போயிட்டான். அவன் இறந்ததுல இருந்து எங்க அப்பா அம்மாவால சோகம் தாங்க முடியல, அவங்களுக்கு வர்ற கோவம் எல்லாத்தையுமே என் மேலதான் காமிச்சாங்க, என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு ரொம்பவே எங்க அம்மா அப்பா என்ன டார்ச்சர் பண்ணாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவளும் அப்படியே ஒரு பேப்பர்ல எழுத ஆரம்பிக்கிறா. என்ன எழுதுறா அப்படின்னா அவன் பேசுறத எழுதல, ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி எழுதுறா. ஆக்சுவலா இது வேற லாங்குவேஜ் படம், அந்த லாங்குவேஜ்ல ஹெல்ப்ங்கிற மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கா. எழுதி பக்கத்து ஆபீஸ்ல இன்னொருத்தர் இருப்பாங்க, கண்ணாடி வழியா ஹீரோனை பாப்பானே, அவங்கிட்ட போயிட்டு கண்ணாடி வழியா காமிக்கும் போது அவன் இதை கண்டுக்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு போயிட்டான். போச்சுடா இருந்த ஒரே வாய்ப்பும் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் சோகமா உட்காந்துட்டு அவன் சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனும் ஒரு கட்டத்துக்கு மேல எங்க அப்பா அம்மா டார்ச்சர் என்னால தாங்க முடியல, அதனால அவங்களை கொல்லணும் ட்ரை பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்ன அப்படின்னா ஒரு நாள் இறக்கமான இடத்துல கார் நிப்பாட்டு இருந்தாங்க, எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல நானும் காருக்குள்ள தான் இருந்தேன். அப்ப ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டுட்டு முன்னாடி போயிட்டு காரை பின்னாடி தள்ளி விட்டேன். அப்ப நேரா போயிட்டு ஒரு கம்பியில குத்தி எங்க அம்மா அப்பா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஆனாலும் போலீஸ் என்ன பிடிச்சிட்டாங்க. எப்படின்னா ஹேண்ட் பிரேக்லயும் காரோடைய முன் பக்கத்துலயும் என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டாங்க. அதனால நான் மாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில தான் இருந்தேன். அங்க இருக்கும்போது தான் எனக்கு ஒரு பெரிய விஷயமே தெரிய வந்தது. உண்மையிலே அவங்க என்ன பெத்த அம்மா அப்பா இல்ல, என்ன தத்தெடுத்திருக்காங்க. அதனாலதான் என்னமோ என்கிட்ட பாசம் காமிக்காம வெறுப்பை மட்டுமே காமிச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மொட்டை சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே உன்னுடைய உண்மையான அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமா நானும் எவ்வளவோ தேடி என்னுடைய அம்மாவை கண்டுபிடிச்சேன், அவங்கள்ட்ட போய் பேசும்போது எதுவுமே கண்டுக்காம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து நிட்டுறான். என்ன அப்படின்னா இவனை தத்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் தான். ஸோ அதை பார்க்கும்போது பார்த்தா பெரிய ஷாக். என்னன்னா ஹீரோயின் தான் அந்த மொட்டையோடைய அம்மா. ஆக்சுவலா ஹீரோயின் சின்ன வயசுல ஒரு 15-16 வயசுல இருக்கும்போது ஒரு பையனோட பழகி இந்த மாதிரி பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த குழந்தையும் பெத்து எடுத்திருக்காங்க. அதுதான் ஒரு ஆர்பனேஜ்ல கொடுத்துருக்காங்க. அந்த பையன் தான் இவன். இது தெரிஞ்ச உடனே ஹீரோயின் கதறி கதறி அழுகிறான். நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ, அந்த சமயத்துல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, நான் ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தேன், எங்க அப்பா சொன்னாங்களே அப்படிங்கறதுனால உன்னை ஆர்பனேஜ்ல விட்டுட்டேன், நான் உன்னை வந்து பார்த்து இருக்கணும், ஆனா நான் உன்னை பார்க்காம விட்டுட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அது எப்படி நீங்க என்ன பார்க்காம இருந்திருக்கலாம், நீங்க கொடுத்த அந்த வீட்டுல வந்து என்னை எப்படி வளர்க்குறாங்கன்னு பார்த்துருக்கலாம்ல, நீங்க பார்க்காம விட்டதுனாலதான் எனக்கு இவ்வளவு மோசமான நிலைமை, நான் அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருந்தான், அவன் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான், ஆனா நான் தான் இறந்து போனதா ஊர் மக்கள்லாம் நினைச்சாங்க, என் ஃபியூனரல்ல நானே பார்த்தேன், அங்க எனக்காக வருத்தப்பட யாருமே கிடையாது, என் ஃபியூனரல்ல நானே பார்த்த மாதிரி இருந்துச்சு, என் சாவுக்காக யாருமே வரல, அப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும், அதுக்கப்புறமா தான் என்னை மாதிரி யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி எவ்வளவு குழந்தைகள் இந்த மாதிரி ஆகலாம்ல, அவங்கள தடுக்கிறதுக்காக தான் ஒருத்தங்களா தேடி தேடி கொலை பண்றேன், யாரெல்லாம் குழந்தைகளை வளர்க்க முடியாதோ உங்களை மாதிரி என்னை விட்டுட்டு போனாங்க இல்லையா, அவங்களெல்லாம் தேடி தேடி கொலை பண்ண ஆரம்பிச்சேன், உண்மையை சொல்ல போனா அந்த கருக்களை எல்லாத்தையுமே நான் காப்பாத்தி தான் விட்டுருக்கேன், என்னை மாதிரி கஷ்டப்படக்கூடாது இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவன் பண்றது எல்லாமே நியாயம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கொலையை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்துல ஹீரோனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, பக்கத்துல இருக்கிற ஒரு பொருளை எடுத்து இவனுடைய மண்டையில அடிச்சுட்டாங்க, தப்பிச்சு ஓடலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது கதவு கிட்ட வரும்போது டக்குன்னு பிடிச்சிடறான். இந்த டைம்ல ஹீரோனுடைய மொபைல் வந்து ஐபோனு. ஸோ ஹே சிரி கால் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்ன உடனே அவனோட ஹஸ்பண்டுக்கு கால் போகுது. ஸோ உடனே அந்த சைக்கோ ஹீரோயினை விட்டுட்டு அந்த காலை கட் பண்றதுக்காக போறான். இந்த சமயத்தை யூஸ் பண்ணி ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சு வெளியில வரா. ஒரு வெண்ட் ஹோல் வழியா பார்க்கும்போது பக்கத்து ரூம் வந்து ஒரு ஜெராக்ஸ் மிஷின் எல்லாம் இருக்கிற ரூம் போல இருக்கு. அங்க ஒரு லேடி ஒர்க் பண்றாங்க. அவங்கள கூப்பிடலாம் ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு கத்தும் போது ஆனா அந்த லேடிக்கு காது கேட்கவே இல்லை. ஏன்னா அந்த லேடியை ஹெட்போன் போட்டுட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்புற டைம் ஆயிடுச்சு. அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் அந்த ஜெராக்ஸ் மிஷின்லாம் நிறைய இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ எப்படியாவது ஹஸ்பண்டுக்கோ இல்லை யாருக்காவது ஃபேக்ஸ் அனுப்பிச்சாவது நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினும் வாயாலே யூஸ் பண்ணி ஃபேக்ஸ் அனுப்பலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த சைக்கோ வந்துடுறான். ஒரு மயக்க ஊசியும் போட்டுறான். என்ன தப்பிக்கலாம்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி
மாதிரி சொல்லிட்டு அவனுடைய போன் எடுத்து ஒரு வீடியோ காமிக்கிறான். அந்த வீடியோல என்ன போகுதுன்னா ஹீரோனுடைய பொண்ணு நடந்து போகும்போது ஏய் பாப்பா உங்க அம்மா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க வரையா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த பொண்ணு இவனை நோக்கி வருது. ஸோ அந்த பொண்ணையுமே இவன் கடத்தி வச்சிருக்கான் போல இருக்கு. வேணான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறா. கொஞ்ச நேரத்துல பார்த்தா இது ஒரு ஃபேக்டரி மாதிரி இருக்கு. அதுல இருந்து கண்ணு முழிக்கிறாங்க ஹீரோயின். இங்க இருந்து தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா. இவளுக்கே கண்ணு மங்களாதான் தெரியுது. இருந்தாலும் தூரத்துல ஏதோ ஒரு லேடி நிக்கிற மாதிரி தெரியுது. அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போயிட்டு ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தா அது லேடியே கிடையாது, அந்த சைக்கோ தான். ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்க நின்றுட்டு இருக்கான். ஒரு விக்கெல்லாம் மாட்டிட்டு பார்க்க அடையாளமே தெரியல. தூரத்துல இருந்து பார்க்க நம்ம ஹீரோயின் மாதிரியே தெரியவான்னு பாத்துக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்கும்போது டக்குன்னு ஹீரோயினை அடிச்சு போட்டுட்டு அப்படியே கார்ல தூக்கி போட்டு போயிட்டு இருக்கான். ஒரு பெரிய மலை பிரதேசம் மாதிரி இருக்கு. பனியெல்லாம் நிறைய பெய்யும் போல இருக்கு. அந்த இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்கான். ஹீரோயின் கண் முழிச்ச உடனே இங்க பாரு தயவு செஞ்சு நீ என்ன கொன்னுக்கோ என்ன வேணா பண்ணிக்கோ, என் பொண்ணு மட்டும் விட்டுரு, அவளையும் கடத்தி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஓ உனக்கு உன் பொண்ணை காப்பாத்தணுமா, சரி உன் பொண்ணை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஜன்னலை ஓபன் பண்ணும்போது பார்த்தா மலையோட எட்ஜில் இவனோட பொண்ணு நின்றுகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அப்படியே கீழே விழுந்து செத்து போயிடும். இந்த மாதிரி ஒரு நிலைமையா இருக்கும்போது ஹீரோயின் அப்படியே பார்த்து ஷாக் ஆகி போய் நின்றுகிட்டு இருக்கா. இந்த டைம்ல வில்லன் ஒரு கத்தி எடுத்துட்டு என் தங்கச்சி நான் கொல்ல போறேன், உன்னால முடிஞ்சா வந்து காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்கிற கத்தியை அங்க இருக்கிற நெருப்புல போட்டுட்டு ஒரு கோடர் எடுத்து போயிட்டு இருக்கான். இந்த சமயத்துல ஹீரோயினுக்கு ஒரே வாய்ப்பு தான், அந்த கத்தி எடுத்துட்டு போயிட்டு இவனை கொன்னுட்டு அந்த பொண்ணை காப்பாற்றணும். ஸோ கையை எரிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த நெருப்புல இருக்கிற கத்தி எடுத்து இவளுடைய கட்டெல்லாம் அழுத்துட்டு அப்படியே வேகமா போறா. அந்த சைகோவும் ஹீரோயினுடைய பொண்ணு இவனுடைய தங்கச்சி கிட்ட நின்றுகிட்டு இருக்கான். கோடாரியை வச்சு அந்த பொண்ணை வெட்டிடலான்னு சொல்லி அப்படியே அந்த கோடாரி எடுத்து வச்சு பார்ப்பான். அந்த சமயத்துல அந்த கோடாரியோட ரிஃப்ளெக்ஷன்ல பின்னாடி ஹீரோயின் நடந்து வர்றது தெரியுது. இருந்தாலும் கண்டுக்காம வெட்டலான்னு சொல்லி பார்க்கும்போது டக்குன்னு ஹீரோயின் வந்து அவ கையில வச்சிருக்க கத்தி வச்சு இந்த சைக்கோடைய முதுகுலயே குத்திடுவா. அப்படியே அந்த வில்லன் திரும்பி பார்த்துட்டு பரவாயில்ல என் மேலதான் உனக்கு பாசம் இல்லைன்னு நினைச்சேன், என்னுடைய தங்கச்சி மேலேயாவது உனக்கு பாசம் இருக்கு, இது போதும் அவளையாவது ஒழுங்கா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையில இருந்து அப்படியே கீழே வந்து குதிச்சு செத்து போயிடுறான். ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே பொண்ணுகிட்ட போயிட்டு பொண்ணை காப்பாத்தலாம்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா அது பொண்ணே கிடையாது, தோலை கொள்ள பொம்மை மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கான். அந்த சைக்கோவுக்கு தன்னுடைய தங்கச்சி மாதிரியாவது பாசம் இருக்கா ஹீரோயினுக்கு அப்படிங்கிற மாதிரி செக் பண்றதுக்காக தான் இதை பண்ணிருப்பான் போல. அது மட்டும் இல்லாம அம்மாவுடைய கையில உயர விடணுங்கிற மாதிரி தான் பார்த்திருப்பான் போல. இதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய ட்விஸ்டே வரப்போகுது. எப்படியோ ஹீரோயின் அங்க வர ஒரு வண்டியை மறிச்சு அப்படியே சிட்டிக்குள்ள போனதுக்கு அப்புறமா போலீஸ் ஹீரோயினை விசாரிக்குது. என்ன நடந்துச்சு, யாரு உங்களை கிட்னாப் பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றா. சின்ன வயசுல குழந்தை பிறந்தது, அதை தத்து கொடுத்தது, அந்த குழந்தை தான் வந்து இப்ப என்ன கடத்திட்டு போன மாதிரிலாம். இதெல்லாம் போலீஸுங்களா நம்புற மாதிரியே தெரியல. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த சைக்கோ எத்தனை கொலை பண்ணிருப்பான், எல்லா கொலையுமே எவிடன்ஸே இல்லாம பண்ணிருப்பான். சில எவிடன்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிருப்பான். அந்த எவிடன்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோயினுடைய எவிடன்ஸ் தான். அவங்களுடைய தலைமுடி, அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருந்திருக்கு. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லும்போது இப்பதான் ரிவீல் பண்றாங்க. ஹீரோயின் ஒரு ஊரா போயிட்டு ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க இல்லையா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக. ஸோ அந்த ஹோட்டல் எல்லாத்துக்குமே இவன் போயிருக்கான். இவன் ஹோட்டல்ல ஹீரோயினுடைய ஃபிங்கர் பிரிண்ட், ஹேர் எல்லாத்தையுமே எடுத்திருப்பான் இல்லையா. ஒரு கொலை பண்ற இடத்துல எவிடன்ஸா விட்டு வந்திருப்பான். அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்த லேடி கெட்டப்ல ஹீரோயின் மாதிரியே கெட்டப் போட்டுட்டு அவங்க பேர்ல டிக்கெட் எடுத்து டிராவல் பண்ணிட்டு போயிட்டு அந்த கொலையெல்லாம் பண்ணியிருக்கான். ஸோ அங்க ஒரு எவிடன்ஸும் விடும்போது இதை வச்சு ஹீரோயின் தான் எல்லா கொலையும் பண்ணா அப்படிங்கிற மாதிரி போலீஸ் எல்லாம் முடிவு பண்ணி அவங்கள ஜெயில போட்டுறாங்க. ஸோ இதுதான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ். ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமா இது வரைக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.